ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு அப்புறம் சூப் மட்டன் சூப் எப்படி இதுலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ரெசிபி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ குழம்புல எங்கூர் ஸ்டைலில் காய்கறி போட்டு குழம்பு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்களும் ஒரு நடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே சூப்பு எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு குட்டியாக தக்காளி பழம் எடுத்து அதையும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பொங்கி வராமல் இருக்கும். இதை ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அது ரெடியாக இருக்குது. இப்போ மட்டன் வெந்துட்டு இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி சூப் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். பெரியவங்களுக்குனா பெப்பரும் ஜீரகமும் நீங்கள் தட்டி போட்டு கொடுக்கலாம். நான் பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால இதில் கொத்தமல்லி கீரை மட்டும் தூவிட்டு அப்படியே கொடுக்குறேன். அது அப்படியே சத்து. ஏன்னா குழந்தைங்க சூப் காரம் போட்டால் குடிக்க மாட்டாங்க. கடையில் வாங்கினாலும் எங்கள் பாப்பா சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் சூப் எப்பயுமே எடுத்து கொடுப்பேன் எங்கள் பாப்பாவுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப் உண்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயமும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் தக்காளி பழம் ஒரு 1.5 தக்காளி பழம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். இந்த குழம்பு காய்கறி போட்டால் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு அசைவ சமைக்கக்குள்ளேயும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அம்மாக்கள்லாம் இந்த முருங்கைக்காய், இல்லைனா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இப்போ மீன் குழம்பு வச்சா மாங்காய் போட்டு செய்கிறது, இதெல்லாம் நிறைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, அதில் இப்போ நம்ம இந்த குழம்போட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம்ல, கறியில் வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த டைமில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மிளகாத்தூள் பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அதெல்லாம் தனித்தனியாக சேர்ப்பாங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த மட்டன் குழம்புக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த ஸ்டைலுக்குள்ள உண்மையாக டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கு ஒரு ஹாஃப் பாயிலுக்கு வேக விடலாம். இப்போ இது ஒரு ஹாஃப் பாயில் இருந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு முருங்கைக்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் போட்டால் வாடை நல்லா இருக்காதுன்னு இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மட்டன் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்க்கக்கூட, ஆனால் சிக்கன் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்த்தா நல்லா இருக்காது. மட்டன் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்க்கக்கூட டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இது கூட இப்போ கொத்தமல்லி கீரை தூவி நல்லா முருங்கைக்காய் நல்லா வேகணும். ஏன்னா ஆல்ரெடி மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் தான் வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா 2 காய் குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. டேஸ்ட் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மட்டன் குழம்பு ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு நார்மலான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணக்குள்ளே சூப்பராகவே இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.